அம்மா நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன? தங்க பொண்ணா? நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா இங்கே? நான் ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன், ஆனால் உங்களை பார்த்ததே இல்லை. அப்படியா? உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இல்லை இல்லை இல்லையா? சரிம்மா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, உங்களுக்கு அத்தியாவசியமாக இல்லது எனக்கு தேவைப்படும்னு உங்களுக்கு தோணும்ல. இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அது மாதிரி வேணுமா? இது மளிகை ஜாமான்லாம் வேணுமா? சரி. வேற சமைக்கிறதுல யாரும் கொடுத்தா வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு ஹார்லிக்ஸ் வேணும்? சரி, உடனே வாங்கி கொடுப்போம். வேற வேற உடம்புக்கு உங்களுக்கு என்ன செய்யுது? எனக்கு இந்த வயிறு புண்ணுங்கிறதுனால 4 நாளைக்கு இருக்க 3 நாளைக்கு இருக்க வயிறு வலிக்குது. உடம்பு வர நடுக்கு சொல்லு இல்லாம சளிலாம் இருக்க மாதிரி இருக்கு. அந்த மழை வந்தா எனக்கு வச்சுக்காது. அதுக்கு சின்ன வீட்டில் மாதம் 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 போய் காட்டுறீங்க? ஆட்டோவில் தான் போகணும், நடக்க முடியாது. சரி, நல்லா பார்க்குறாங்களா? சரி. வேற ஏதாவது வேணும்? வேற என்ன வேணும்? ஏதாவது நீங்கள் பார்த்து இஷ்டப்பட்டு செய்யறத நான் வாங்கிக்குவேன். இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. இப்போ சாப்பாடுலாம் எப்படி சாப்பிட்றீங்க? வாங்கி சாப்பிடுவேன். இந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சாப்பாடுலாம். இவங்க யார் உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். நம்ம அந்த காலம் 40 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு பழைய குழந்தைய எப்படி பார்த்து அழுவாதீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. ஏதோ ஒரு டிவியை தட்டு கட்டாங்க பிள்ளைங்க கொடுக்கணும். அப்படியா? வீடெல்லாம் ஒழுகுதா? இப்போ நல்லா தீர்த்து போட்டிங்களா? இருக்காங்க. இதை வீட்டை வந்து பார்த்து விட்டு வச்சுல இப்படி பார்த்து அப்படின்ட்டு வாங்கி தீர்த்து போட்டாங்க. அப்படியா? சரிம்மா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தங்க பொண்ணு. சரிங்கம்மா, நான் வந்து ஆக்சுவலாக சீனியம்மாவை தான் பார்க்க வந்தேன். நீங்கள் வந்து தனியாக இங்கே உட்காந்துருக்கவும் டக்குன்னு என்னடா தனியாக உட்காந்துருக்காங்களே ஆள் இல்லை பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் எதார்த்தமாக உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் நான் ஒரு 2-3 தடவை இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன், ஆனால் நான் உங்களை பார்த்ததில்ல. பரவாயில்ல, நான் இவ்வளோ தூரம் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் மட்டும் போதுன்னீங்க. உங்களுக்கு உடனே அதை வாங்கி கொடுத்துருவோம், ஒரு பிரச்சனை இல்லை. வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு தேவைக்குன்னு ஒரு இருக்குல்ல. அதுக்கு வேறு என்ன செய்யணும்? வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு ஏற்கனவே சளி அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழுவாதீங்க அழுவாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்து அவங்கள கிட்ட வந்துட்டாங்க. யார் அவங்க? அவங்க ஊரில் வந்து உங்கள் ஊர்லேயே ஏமாற்றி கொண்டு வந்து விட்டுட்டு 40-30 வரைக்குமா இருக்கிறேன். இந்த பொண்ணு சோறாக்கி அந்த பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதை விட்டு என்ன இந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி பொண்ணு போட்டு கொடுத்து பிள்ளைங்க டிவி போட்டால் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ தங்க பொண்ணு அம்மா வந்து நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் மெயினாக கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ உடனே வாங்கி தரப்போகிறோம். வாங்கிட்டு வந்துடுறோம்மா. பாலில் தான் ஊற்றி ஆட்டி குடிக்கணும். நம்ம ஹார்லிக்ஸ் வாங்குறதுக்கு கரந்தையில் ஏஎன்எம் மெடிக்கலுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு எப்போவுமே இவங்கள மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செய்ய பிடிக்கும். இது மாதிரி நான் ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த அம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் செய்கிற எல்லாமே வீடியோ எடுத்து பதிவிடுறேன். அவங்க நம்மள்ட்ட இன்னொன்று கேட்டாங்க, வீடெலாம் நல்லாயிருக்கு, கரண்ட் இல்லைன்னாங்க. கரண்ட்டுக்கு சொல்லி செய்ய சொல்லுவோம். அம்மா, நீங்கள் கேட்டீங்க, 1/2 கிலோ தான் இருந்துச்சு, 1 கிலோ கிடைக்கல. இது தீர்ந்தோடனே சொல்லுங்கள், இன்னொரு தடவை வாங்கிக்கிறேன். இந்தாங்க. அவங்க பால் வாங்கி சாப்பிட்றதுக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தேன். இனிமேட்டு இவங்களையும் ஃபாலோ பண்ணிப்போம். கடைசியாக அவங்க அழுதுட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது.